அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது ஆனமலைஸ் ரெனோ கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல புதிய ரெனோ ட்ரைபர் RXZ AMT டாப் அண்ட் வேரியண்டோட. இப்பத்திய இந்தியன் கார் மார்க்கெட்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சேல் ஆயிட்டு இருக்கிற 2 ரெனோ கார்ஸ் குவிட்டும் ட்ரைபரும் மட்டும்தான். இதுல எந்த விதமான போட்டியும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா சேல் ஆயிட்டு இருக்கிறது ரெனோ ட்ரைபர் மட்டும்தான். இதுக்கான காரணம் ரெனோ ட்ரைபரோட ஸ்மார்ட் டிசைன், ஃபிளெக்சிபிளான பேக்கேஜிங் மற்றும் அசத்தலான வேல்யூ ஃபார் மணி. இன்ஃபேக்ட் அண்டர் 4 மீட்டர் கேட்டகரியிலேயே ஒரு ஜென்வின் 7 சீட்டர்னு சொல்ல போனால் அது ரெனோ ட்ரைபர் மட்டும்தான். எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி பேச போனால் ரொம்பவே ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரெனோ ட்ரைபரை. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக வருது. பட் LED DRLs டாப் அண்ட் RXZ வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. ஃப்ரண்ட் கிரில்ல இருக்கிற க்ரோம் ட்ரீட்மெண்ட் கூட RXZ டாப் அண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. ஆனால் டியூவல் டோன் ஃப்ரண்ட் பம்பர் RXT மற்றும் RXZ வேரியண்ட்ஸில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் லுக் ரொம்பவே ஸ்மார்ட்டாக வைடாக நல்லாவே இருக்குது. சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பேச போனால் 15 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் ஸ்டாண்டர்டாக வருது. இது பார்த்தீங்கன்னா அலாய் மாதிரியே இருக்கும், பட் இது ஆக்சுவலாக ஸ்டீல் வீல்ஸ். டிசைன் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. மாருதி சுசுகி எர்டிகாவோட சேம் சைஸ் டயர்ஸ் தான் வருது. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் கிரிப்பும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு காம்பேக்ட் MPVயாக இருந்தாலுமே டிசைன் ஆடாக இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாக ஸ்மார்ட்டாக பண்ணியிருக்காங்க. ட்ரைபரோட சி பில்லரில் இந்த கிளவரான கிங்க் டிசைன் இருக்கிறது ஓவரால் டிசைனை ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக ஸ்மார்ட்டாக ஆக்குது. மற்றும் வேரியன்ட் பேட்சிங் சி பில்லரில் மட்டும்தான் வருது. டாப் அண்ட் RXT மற்றும் RXZ வேரியன்ட்ஸில் பெரிய சைஸ் ரூஃப் ரெயில்ஸும் வந்துடுது. பேக் சைடு பற்றி பேச போனால் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, பட் ஸ்மார்ட்டாக இருக்குது. வேன் மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்லாவே ஸ்மார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பிளிட் டைல் லேம்ப்ஸ் இருந்தாலுமே வெளியே இருக்கிற சைட்ஸ் மட்டும்தான் ஆக்சுவலாக லைட்டிங்காக ஃபங்க்ஷன் ஆகுது. உள்ளே இருக்கிற போர்ஷன் ரிஃப்ளெக்டர்ஸ் மட்டும்தான். டெய்லைட்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேட்ஜிங் மற்றும் EGR, அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டோட பேட்ஜிங்கும் வந்துடுது. எனர்ஜிங்கிறது என்ஜினோட பேட்ஜிங். அதை தவிர பார்த்தீங்கன்னா ட்ரைபரோட நேம் பேட்ஜிங் சென்டரில் ரெனோ லோகோக்கு கீழே வந்துடுது. லோகோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் பொறுத்து இருக்கு. மேலும் இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால ரியர் விண்ட்ஷீல்ட், வைப்பர், டிஃபாகர் மற்றும் வாஷரும் கொடுத்துருக்காங்க. கீழே பம்பரை நோக்கி வந்தீங்கன்னா 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது பேசிக் மாடல்ல இருந்து. ஸோ இவ்வளோ தாங்க ரெனோ ட்ரைபரோட எக்ஸ்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்மார்ட்டாக சிம்பிளாக இருக்குது, பட் டிசைரபிளாகவும் இருக்குது. வேன் மாதிரி தெரியல, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம காருக்குள்ளே போய் இதோட ஃபீச்சர்ஸ், சிறப்பம்சங்கள் எல்லாமே பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது புதிய ரெனோ ட்ரைபர் BS6 AMT டாப் அண்ட் RXZ வேரியண்ட்டுக்குள்ளே. ஸோ இது AMT வேரியண்ட்டுங்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு கியர் லீவரை காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா புதிய 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ், அதாவது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ். இதில் உங்களுக்கு 5 கியர் இருக்குது. மேனுவல் மோடாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரிப்ட்ரானிக் மோடாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி கிளச் இல்லாமல் நீட்டாக கன்வீனியண்ட்டாக செலவு கம்மியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு AMT கியர் பாக்ஸ் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேட்டர், பிரேக் மட்டும்தான் இருக்குது, கிளச் கிடையாது. ஸோ ஈஸியாக இருக்கும் டிரைவுக்கு. சிட்டி டிரைவ், லாங் டிரைவ் எது நீங்கள் போகிறதுனால ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது நம்ம மீதி ஃபீச்சர்ஸ் பற்றி வருவோம். இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் ஆஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதாவது பீஸா மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிட்டாக பீஸாக இருக்கிறதுனால பீஸா மாதிரி நல்லா நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இதை ஆன் பண்ணி நான் இப்போ காட்டுறேன். டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் RXZ வேரியண்ட்டில் ரெனோ ட்ரைபரில் வந்துடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி பீஸா ஷேப்பில் தான் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு RPM மீட்டர் வந்துடுது. சென்டரில் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேலேயே கியர் இண்டிகேஷன் மற்றும் மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் இன்டகிரேட்டடாக இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் இந்த சைடில், ரைட் சைடில் சென்டரில் வந்துடுது. ஆவரேஜ் மைலேஜ், டிஸ்டன்ஸ் டு எம்டி, எல்லா விதமான டிஸ்பிளேஸும் இதில் இன்டகிரேட்டடாக இருக்குது. ரைட் சைடில் டாப்பில் உங்களுக்கு என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் வந்துடுது. அண்ட் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ், ஃபியூல் டேங்கோட டிஸ்பிளேயும் வந்துடுது. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக நல்லா இருக்குது. மாடர்னாக இருந்தாலும் நல்லா இருக்குது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்டில் மற்றும் RXT வேரியண்ட்டில் ஒரு வேரியண்ட் கீழே போனீங்கன்னா கூட உங்களுக்கு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ரொம்பவே கிறிஸ்பாக, கிளாரிட்டியாக நல்லா இருக்குது. பெரிய டிஸ்பிளேயாகவும் இருக்குது. இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இன்டகிரேட்டடாக இருக்குது. நான் ரிவர்ஸ் எங்கேஜ் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட டிஸ்பிளே. கிளாரிட்டி போதுமான அளவுக்கு இருக்குது. அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் பெரிய டிஸ்பிளேங்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் பல விதமான செட்டிங்ஸும் பண்ணிக்கலாம். கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எல்லாமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் பற்றி அவ்வளோதான். மீதி இந்த சிஸ்டம் பற்றி பேச போனால் ரொம்பவே ஈஸியான சிஸ்டம்.
ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் தான் இருக்குது இந்த வண்டியில். அண்ட் ஆடியோ குவாலிட்டி இஸ் ஓகே. மற்றபடி இந்த சிஸ்டமில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே ஸ்டாண்டர்டாக இன்டகிரேட்டடாக வருது. செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் செட்டிங் பண்ணிக்கலாம். எல்லா விதமான லவுட்னஸ், டிஸ்பிளே, கனெக்டிவிட்டி, சிஸ்டம் எல்லா விதமான செட்டிங்ஸும் இருக்குது. இந்த வண்டியில் உங்களுக்கு டிரைவிங் ஈகோ அப்படிங்கிற ஆப்பும் வந்துடுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி மைலேஜ்க்கு ஸ்கோர் தரும், அதிகபட்சமான மைலேஜ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸும் தரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் இது. இதை தவிர ஓவரால் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கிளியராக, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரெஸ்பான்ஸும் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, நீட்டாக இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது. ஸோ அவ்வளோதான் டச் ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மேனுவல் ஏசி தான் இந்த வண்டியில். டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பட்ஜெட் காம்பேக்ட் MPV. பட் இருந்தாலும் இந்த ஏசி சிஸ்டம் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடைசி சீட்டு வரைக்கும், 3rd row பேசஞ்சர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வருது. அது நான் பின்பக்கம் போகும்போது நான் காட்டுறேன். மேனுவல் ஏசி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, நீட்டாக இருக்குது. 3 டயல்ஸ், 3 விதமான ரோட்டரி நாப்ஸ், அவ்வளோதான். அண்ட் அஃப்கோர்ஸ் இது டாப் அண்ட் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டோட சேர்த்து இந்த கிரெடிட் கார்டு சைஸுக்கு கீ ஆக்சஸ் கார்டு வந்துடுது. நீட்டாக இருக்குது. நீங்கள் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஒரு கார்டு வைக்கிற மாதிரி உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இல்லைனா டோரில் இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஆக்சஸ் பட்டனை கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கீ வண்டிக்கு பக்கத்தில் வருதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் சும்மா டோர் ஹேண்டில் இழுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ரெனோ ட்ரைபர் டாப் அண்ட் வேரியண்ட்டில் இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஃபீச்சர். ஸோ இதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கீயை தான் இங்கே வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஈஸியாக இங்கே ஃபிட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமுக்கான USB போர்ட்டும் ஆக்ஸ் போர்ட்டும் வந்துடுது. ஸோ இங்கேயும் நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். கியர் லீவர் பற்றி ஆல்ரெடி பேசியாச்சு. பின்பக்கம் வந்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க எல்லா வேரியண்ட்ஸ்லையும். ஸோ நீட்டாக இருக்குது. மேலும் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங் கூலிங் பாக்ஸ். இது நீங்கள் கூலிங் ஸ்டோரேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இங்கே கூல் ஆயிரும். டாப் 2 வேரியண்ட்லையும் இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே வசதியான ஃபீச்சர். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக் சீட்ஸுக்கான ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. 3 ஸ்பீட்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேக் ஏசி பொறுத்த வரைக்கும் பின்னாடி சீட்ஸுக்கு போய் நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ பேசி முடிப்போம். மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 2 வேரியண்ட்லையும் உங்களுக்கு 2 க்ளவ் பாக்ஸ் ஓப்பனிங்ஸ் வருது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே கவலையே இல்லை. எல்லா விதமான ஐட்டங்கள், எல்லா விதமான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீட்டாக. இந்த மேலே இருக்கிற ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் வருது. அண்ட் இது ஒரு லாக்கிங் மெக்கானிசம் மாதிரி வருது. நீங்கள் இங்கே போட்டிங்கன்னாலுமே அவ்வளோ ஈஸியாக வந்து ஆடாது. இன்கேஸ் நீங்கள் குழியில் ஏறி இறங்கினாலுமே அது ஆடாது, நீட்டாக லாக் ஆகிடுது. கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷட் ஆகிடுது. கீழே இருக்கிற க்ளவ் பாக்ஸ் ஆஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. பட் இருந்தாலுமே ஓவரால் ஸ்டோரேஜ்க்கு நீட்டாக இருக்குது. லிட்டில் கூட நிறையா ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் வந்துடுது. அண்ட் இப்போது டோர் பாக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 1 லிட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ரொம்பவே வசதியாக நீட்டாக வச்சுக்கலாம். சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச போனால் ஃப்ரண்ட் சீட்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓவரால் சப்போர்ட் நீட்டாக இருக்குது. பட் தை சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மேலும் டாப் அண்ட் வேரியண்ட்டில் கூட ரெனோ ட்ரைபரில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாதுங்க டிரைவர் சீட்டுக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹைட் நீட்டாக தான் இருக்குது. டேஷ்போர்டுக்கு மேலே ஈஸியாக டிஸ்பிளே தெரியுது. ஸோ கவலை இருக்காது, இட் இஸ் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல் அட்ஜஸ்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் இருக்குது, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோதாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். மீதி சின்ன சின்ன கம்ஃபர்ட் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டோர் பேட்ஸில் டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் உங்களுக்கு சாஃப்ட் ஃபேப்ரிக் பேடிங் வந்துடுது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக, ரொம்பவே சாஃப்டான சூப்பர் குவாலிட்டி மெட்டீரியல் இது. டிரைவர் டோர்லையும் பார்த்தீங்கன்னா அதே மெட்டீரியல் தான் இருக்குது. டிரைவர் விண்டோக்கு மட்டும் ஆட்டோ அப் மற்றும் ஆட்டோ டவுன் ஃபங்க்ஷனோட வந்துடுது பவர் விண்டோ. ஸோ ரொம்பவே வசதியாக இருக்கும். ஹைவேஸில் டோல் பிளாசாவில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த வண்டியில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடுது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் கிடையாது, மேனுவல் ஃபோல்டிங் தான். பட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் எலக்ட்ரானிக்கில் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க டிரைவர் டோரோட கண்ட்ரோல்ஸ். சென்ட்ரல் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு சென்ட்ரல் லாக் மற்றும் அன்லாக்கான பட்டன் வந்துடுது. ஸோ லாக்கிங் வசதியாக நீட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். சும்மா இங்கேயோ இல்லை இங்கேயோ இந்த நாபை இழுத்து பிடிச்சி இப்படிலாம் பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீட்டாக இங்கே பட்டன் கொடுத்துருந்தால வசதியாக இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்போட சுவிட்ச் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ரியர் விண்ட்ஷீல்டோட டிஃபாகர் பட்டனும் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் இவ்வளோ தான். டேஷ்போர்டில் ரூஃப் பக்கம் வந்தீங்கன்னா டே நைட் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது IRVMக்கு. ஸோ அதுவும் வசதியான ஒரு ஆப்ஷன். மேலும் இந்த கேட்டகரியிலேயே டிரைவருக்கும்
சன்வைசரில் வேனிட்டி மிரர் தர ஒரே வண்டி ரெனோ ட்ரைபர் மட்டும்தான். மீதி இந்த கேட்டகரியில் எந்த வண்டியிலையும் டிரைவர் சைடுக்கு மிரர் கிடையாது. ஸோ அது ஒரு பாயிண்ட், ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு பாயிண்ட். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட ரெனோ ட்ரைபர் ரொம்பவே நல்லா இருக்குது. பேசிக் மாடல்லேருந்தே டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, EBD ஸ்டாண்டர்டாக வந்துடுது ரெனோ ட்ரைபரில். பட் இந்த டாப் அண்ட் RXZ வேரியண்ட்டில் ப்ரீமியமான சீட் ஃபேப்ரிக் தரது மட்டும் இல்லாமல் 4 ஏர்பேக்ஸ், அதாவது ஃப்ரண்ட் சீட்ஸுக்கு சைட்லேயும் ஏர்பேக்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு, ஃப்ரண்ட் இருக்கிற ஏர்பேக்ஸ் தவிர. ஸோ 4 ஏர்பேக்ஸ் இருக்கிற ஒரே வண்டி ரெனோ ட்ரைபர் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில். வேறு எந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி 2 ஏர்பேக்கு மேலே கிடைக்காது. ஸோ இவ்வளோ தான் சேஃப்டி மற்றும் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போது பின் சீட்ஸ்க்கு போய் பார்ப்போம். அங்கே தான் மெயின் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, ரெனோ ட்ரைபரோட ஹைலைட்ஸ். எஸ் நண்பர்களே, இப்போ நான் இருக்கிறது ரெனோ ட்ரைபரோட செகண்ட் ரோ பேக் சீட்டில். ஸோ இது தாங்க டேஷ்போர்டோட வியூ. டிசைன் நீட்டாக இருக்குது, ஃபங்க்ஷனலாக இருக்குது, நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் இருக்குது அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இப்போ பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இங்கேயும் கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இது ஒரு ஜெனுவின் 7 சீட்டர்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னு நான் தேர்ட் ரோக்கு போய் காட்டுறேன். பட் இப்போதைக்கு இந்த மிடில் ரோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டான கம்ஃபர்ட் இருக்குது. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் கூட ரொம்பவே சர்ப்ரைசிங்லி அமேசிங்காக இருக்குது. நிறையா இடம் இருக்குது. ஏன் ஹைட் 5 அடி 10 அங்குலம். ஸோ டிரைவர் சீட்டை ஏன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே எனக்கு ரொம்பவே போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நீட்டாக ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலாம். லாங் டிரைவ்ஸ் கூட ரிலாக்ஸாக நீங்கள் போகலாம். அண்ட் இன்கேஸ் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலுமே இந்த சீட்ஸை நீங்கள் ஃபார்வர்டில் இழுத்துக்கலாம். ஸோ டீசெண்டாக இருக்குது கம்ஃபர்ட். போதுமான அளவுக்கு லெக் ரூம் வச்சுக்கிட்டிங்கன்னா பேக் சீட் தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலும் ரெனோ ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் வேரியண்ட்லேருந்தே ரியர் AC வென்ட் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக க்ளோஸும் பண்ணிக்கலாம், ஓப்பனாகவும் வச்சுக்கலாம். அதோட ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு சென்டர் கன்சோல் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். செகண்ட் ரோக்கு AC வென்ட்ஸ் சைடில் B பில்லரில் வருது, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். தேர்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்துடுது 2 AC வென்ட்ஸ். ஸோ கம்ஃபர்ட் மற்றும் கூலிங்க்கு பிரச்சனையே கிடையாது, ரொம்பவே வசதியாக இருக்கும். மேலும் இந்த ரெனோ ட்ரைபர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் பண்ணிக்கலாம். மிடில் ரோவை நீங்கள் ஃபுல்லாக ரிக்ளைன் கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் 4 பேர் தான் இருந்தீங்க, 5 பேர் தான் இருந்தீங்கன்னா ரொம்பவே ரிக்ளைன் பண்ணிவிட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், இன்னுமே கம்ஃபர்ட்டோட. ஸோ இது ஒரு பெரிய ஹைலைட் ரெனோ ட்ரைபரில். ஒரு காம்பேக்ட் MPV, பட்ஜெட் MPVயாக இருந்தாலுமே நிறைய கம்ஃபர்ட் மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி பற்றி யோசிச்சிருக்காங்க. இப்போது மெயின் ஹைலைட் தேர்ட் ரோவுக்கு போய் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, இப்போ நான் ரெனோ ட்ரைபரோட தேர்ட் ரோக்கு போகிறேன். தேர்ட் ரோக்கு போகிறதுக்கு செகண்ட் ரோ ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் மெக்கானிசம் அந்த மாதிரி கிடையாது. சிம்பிளாக ஈஸி ஒன் டச் டம்பிள் தான். இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டம்பிள் ஃபார்வர்ட் ஆயிடுது. ஸோ நீங்கள் நடந்து போகிறதுக்கு வசதியாக ரொம்பவே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இப்போது பின்னாடி போய் உட்காந்து பார்க்குறேன். என் ஹைட்டுக்கு தேர்ட் ரோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க ரொம்பவே இன்னும் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். எனக்கு லெக் ரூம் இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால். பட் இருந்தாலும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெட்ரூம் கூட நல்லா தான் இருக்குது. ஹெட்ரூம் மோசம் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெனோ ட்ரைபரோட ரூஃப் கொஞ்சம் மேல் பக்கமாக ஸ்லோப் ஆகுது. ஸோ அதனால் ஹெட்ரூம் நல்லாவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. AC வென்ட்ஸ் நல்லா ஃபேஸுக்கே மூஞ்சிக்கே அடிக்கிற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. க்ளோஸும் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னென்னா லெக் ரூம் தான் கொஞ்சம் கம்மி. ஸோ என்னை விட ஹைட்டாக இருக்கிறவங்க தாராளமாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோக்கு கூட அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி இஸ் ஓகே. பட் இருந்தாலும் விண்ட்ஷீல்டு ரொம்பவே க்ளோஸாக இருக்குது. ஸோ இங்கே யாராவது ட்ராவல் பண்ணுறதுனாலுமே அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 ரோஸ் மாதிரி ரிட்ராக்டபிள் சீட் பெல்ட்ஸ் கிடையாது. தேர்ட் ரோக்கு மட்டும் ஸ்டாட்டிக் சீட் பெல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பில்லரில் அவ்வளோதான் இடம் இருக்குது, அந்த மெக்கானிசமுக்கான இடம் இல்லை. ஸோ இது இன்னொரு விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்கு. மற்றபடி தேர்ட் ரோக்குமே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் சார்ஜ் பண்ணணுன்னா. அண்ட் 2 சைட்லேயுமே உங்களுக்கு ஆர்ம்ரெஸ்ட்ஸ் வந்துடுது. ஸோ தேர்ட் ரோவோட வியூ இது தான். டேஷ்போர்டோட வியூ தியேட்டர் ஸ்டைல் சீட்டிங் தான். ரொம்பவே ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே ரீசனபிளி கம்ஃபர்டபுளாக போகலாம். ஜெனுவினான 7 சீட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஹைட் ஜாஸ்தி, பட் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க. ஸோ இப்போது இறங்குவோம். மெயின் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனோ ட்ரைபரோட ஹைலைட் பூட் ஸ்பேஸ், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போது பூட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெனோ ட்ரைபரோட பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை திறக்கிறதுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 84 லிட்டர்ஸ், அதாவது 84 லிட்டர் மட்டும்தான் ஸ்பேஸ் கிடைக்கிது. இன்கேஸ் 7 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா
மேலும் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த வண்டியில் நிறைய ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சீட்டை ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணலாம், தேர்ட் ரோ சீட்ஸை ஈஸியாக ஃப்ளாட்டாக மடக்கிக்கலாம். பட் இருந்தாலுமே பெரிய ஸ்டெப் இருக்கும். அதை விட பெரிய சாமான் எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ரெனோ ட்ரைபரில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன் இருக்குது. ஈஸியாக நீங்கள் தேர்ட் ரோ சீட்ஸை கையோட கழட்டி தூக்கி வச்சிடலாம். ஸோ கழட்டிட்டு இருக்காரு நம்மளுடைய மிஸ்டர் நந்தா. ஈஸியாக நீங்கள் கழட்டி தனியாக வச்சிடலாம். சீட் பேஸ் ரொம்பவே லைட் தான், பட் இருந்தாலுமே ஒரு ஆங்கிளாக இழுத்தீங்கன்னா தான் வெளியே வரும். 2 சீட்டையுமே கட்டினதுக்கப்புறம் 625 லிட்டர் ஸ்பேஸ், அதாவது 625 லிட்டர் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி கிடைக்குது. பெரிய சாமான், ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ் எதுவானாலும் நீங்கள் இந்த வண்டியில் ஏற்றிட்டு போகலாம். எந்த ஒரு செடானோ எஸ்யூவை விடவே ஸ்பேஸ் ஜாஸ்தி. இந்த 4 சீட் பீஸுக்குமே தனி பேக் கிடைக்குது. இதை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் ஈஸியாக நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டியை ஈஸியாக நீங்கள் 5 சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெனோ ட்ரைபரோட என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம ரெனோ ட்ரைபரோட என்ஜின் பேயை திறந்து பார்க்க போகிறோம். என்ஜின் பேயை திறந்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது 1 லிட்டர் எனர்ஜி சீரீஸ் 3 சிலிண்டர் நான் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் 72 PS மேக்ஸிமம் பவரும் 96 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 7 சீட்டர் MPVக்கு இந்த பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஆன் ரோடில் ஓட்டும்போது டீசெண்டாகவே இருக்குது. ரீஃபைன்மெண்ட் லெவல்ஸ் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் ஓவரால் டே டு டே டெய்லி டிரைவிங்காக இந்த என்ஜின் போதுமான அளவுக்கு ரீஃபைண்டாகவே இருக்குது. கூடிய சீக்கிரமே இதே என்ஜினோட டர்போ சார்ஜ் வெர்ஷனும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இன்கேஸ் அதிகமான பவர் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த என்ஜினுக்காக தாராளமாக வெயிட் பண்ணலாம். கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவலும் 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸும் ரெனோ ட்ரைபரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம விலையை பற்றி பேசுவோம். ரெனோ குவிட்டுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் ரெனோவை இன்னும் பாப்புலராக ஆக்குனது இந்த ரெனோ ட்ரைபர் தான். ஒரு சின்ன 4 மீட்டர் லென்த்லேயே 7 பேர் வசதியாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறதுக்கு இப்போதைக்கு இந்தியாவில் வேறு கார் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட 4 ஏர்பேக்ஸோட வர ஒரே வண்டி இதுதான். பட் ஃபீச்சர்ஸும் விலையும் ரெனோ ட்ரைபருக்கு 2ஆம் பட்சம் தான். ரெனோ ட்ரைபரோட மெயின் டாக்கிங் பாயிண்ட் இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி. இது நீங்கள் 7 பேரை ஏற்றிக்கிட்டு கம்ஃபர்டபுளான ஃபேமிலி காராகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை பின் சீட்டுகளை கழட்டியோ மடக்கியோ வச்சுட்டு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் வேனாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான கண்டிஷன்ஸ்க்கும் போதுமான அளவுக்கு பவர் இருக்குது. மேலும் இப்போ ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் வந்ததும் பெரிய கன்வீனியன்ஸ் தான். ஸோ புதிய ரெனோ ட்ரைபர் AMT வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.